ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தீநகரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பாவும் அண்ணன் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி அண்ணன் பொண்ணு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா உயிரை விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க எப்படி வந்து 2 பேருமே வந்து தவறான முடிவு எடுத்திருக்காங்களே, 2 பேருமே உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் தெரிஞ்சு 2 பேருக்குள்ள ஒரு தவறான உறவு இருந்தது. சித்தப்பா அண்ணன் பொண்ணு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா வந்து சித்தப்பா அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு உறவு, அதை வந்து இவர் வந்து இப்படி ஏமாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சித்தப்பாங்கிறது சாதாரண உறவு வந்து கிடையாது, அப்பா மாதிரி தான். ஆனால் அவர் வந்து ஒரு தவறாக வந்து வச்சுருக்காரு. அண்ணன் வந்து பொண்ணு வீட்டுக்கு அடிக்கடி ஒரு சித்தப்பா அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து போயிருக்காரு. சித்தப்பா முறை அப்படின்னால அடிக்கடி வந்து போயிருக்காரு. இதனால் வீட்டில் உள்ள அம்மா வந்து சந்தேகப்படல. தறி வந்து பார்த்திங்கன்னா உறவு அதே மாதிரி அந்த பொண்ணு காலேஜ் பிடிச்சிருக்கு. இவருக்கு 50 வயசு இந்த ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து காலேஜுக்கு போக வர வந்து இவர் வந்து ஆட்டோவில் கொண்டு விட்ருக்காரு, ஆட்டோவில் கூட்டின்னு வந்திருக்காரு. சரி, கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆச்சு அப்படின்னா பாசம் அப்படிம்பாங்க. அந்த பாசமே ஓவர் பாசம் இதும்பாங்க. அந்த மாதிரி ஓவர் பாசமாகி அது என்னாச்சுன்னா இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பாசம்னால ஒரு காதல் ஆயிடுச்சு. காதல் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆரம்பத்தில் அந்த பொண்ணு மறுப்பு தெரிவித்தாலும் ஆட்டோ டிரைவர் இவர் வந்து சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேலே வந்து கல்லூரி மாணவி சின்ன வயசு அப்படின்னு 19 வயசு, அது இவருக்கு 50 வயசு. அது கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நானே தவறான உறவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்டாயப்படுத்தினால இந்த பொண்ணு வந்து ஆரம்பத்தில் மறுத்திருந்தாலும் சரி சொல்லிடுச்சு. இப்போ அக்கம் பக்கம் வந்து யாரும் சந்தேகப்படலை அப்படின்னால சித்தப்பா அப்படின்னால அப்படின்னால அடிக்கடி வீட்டுக்கு வந்து போயிருக்காரு. யாருமே வந்து சந்தேகமும் படலை. இது வந்து இவங்க 2 பேருக்குமே வசதியாக போச்சு. வசதியாக போனதால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 2 பேருமே உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தாங்க, சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சொல்ல அடிக்கடி வரப்போகுன்னு அடிக்கடி எல்லா வந்து போகிறது இல்லாமல் எல்லா இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே எப்போவுமே 2 பேருமே போக ஆரம்பித்தாங்க. சின்ன பொண்ணு அப்படின்னால சித்தப்பாக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. தன் மகள் மாதிரி ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 50 வயசாச்சு, மகள் மாதிரி 19 வயசு பொண்ணை வந்து இப்படி பண்ணலாமல் எவ்வளோ தவறான ஒரு விஷயம், அதெல்லாம் அவர் நினச்சே பார்க்கல. அவர் வந்து கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணுக்கு வேணுங்கிறது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு. ட்ரெஸ்ஸு அது இது எல்லாமே வாங்கி கொடுத்து அந்த பொண்ணு சரி நமக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு 2 பேருமே சந்தோஷமாக வந்து தன் காலத்தை வந்து ஓட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரமும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 2 பேரும் உறவுக்காரங்க அப்படின்னால எல்லாருக்குமே ரொம்ப வசதியாக போச்சு. வெளியில் இருக்க நேரம் தகவல் கொடுத்தா 2 பேருமே சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாங்க. இதன் விளைவாக என்னாச்சு, அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாயிடுச்சு. கர்ப்பமானதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கல்யாணம் வந்து பண்ண முடியாது, இப்போ யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பாட சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாந்தி எடுத்து அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுனால வந்து பயங்கரமாக திட்டிருக்கேன். வெளியில் தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து திட்டிருக்காங்க. இதனால் வந்து மனசு ஒடிஞ்சு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாட்ட வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன செய்ய, இந்த மட்டும் வெளியில் தெரிஞ்சுன்னா வந்து தலை காட்ட முடியாது, இந்த அசிங்கம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது சாதாரண வேறு ஒருத்தராக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கலாம். இப்போ திருமணமும் பண்ணிக்க முடியாது. இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவறு பண்ணிட்டோம்னு சொல்லி அப்போ தான் வந்து 2 பேருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால் சரி இனிமேல் நம்ம உயிரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே முடிவு எடுத்து 2 பேருமே அந்த வீட்டில் உயிரை வந்து விட்டுட்டாங்க. உயிரை விட்டதுக்கப்புறம் தான் அம்மா பார்த்து கதறி துடிச்சிருக்காங்க. அப்புறம் தான் வந்து விசாரிக்கும் போதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு 2 பேருமே வந்து அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சிருக்கு, சந்தோஷமாக இருந்திருக்காங்க. சொந்த அண்ணன் பொண்ணு அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஒரு மனச்சாட்சியே இல்லாமல் ஒரு சின்ன பொண்ணை ஏமாற்றிருக்காரு. இப்போ வந்து அதனால தான் அவர் வந்து உயிர் பொண்ணு, இப்போ அந்த பொண்ணு வாழ வேண்டிய அந்த பொண்ணு வந்து உயிர் போயிடுச்சு. எதையுமே ஆரம்பத்திலே யோசிக்காதனால இப்போ வந்து 2 பேருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. காலம் மாறி போச்சு. எந்த ஆம்பளையாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே விடாதீங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து யாரையும் நம்பாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, வயசானவங்க இருந்தாலும் சரி, சின்ன பையனாக இருந்தாலும் சரி, யாரையுமே நம்பாதீங்க. அதுமாதிரி பெண்களும் சரி ஆண்களும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா காலம் அந்தளவு மோசமாக போச்சு. ஒரு ஆணுக்கு தேவை பெண், பெண்ணுக்கு தேவை ஆண். எந்த உறவாக இருந்தாலும் சரி, எந்த வயசாக இருந்தாலும் சரிங்கிற நிலமை வந்து இப்போ வந்துடுச்சு. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யாரையுமே நம்ப முடியல. நீங்கள் வந்து தனியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சித்தப்பா அண்ணன் பெரியப்பான்னு யாரையுமே நம்பி வந்து தனியாக இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் மறக்காமல் வந்து பாருங்கள். நன்றி.